டிஎஸ் ரெட்டி புக்கில் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் 17 ஓகே. கொஞ்சம் டிஃபிகல்ட் சம், ஒரு 20 மினிட்ஸ் கூட போகும். ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச் இட். நீங்கள் நோட் புக் பென் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். த ஃபாலோவிங் இஸ் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் பாம்பே கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2019. ஸோ December 2019 இஸ் த இயர். ஓகே ஓகே, ரிசிப்ட்ஸ் பேமெண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் லாக்கர்ஸ் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க? ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் தெரியணும், ஏன்னா அது கொடுக்கல. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் 31/12/2018, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். ஓகே, அதுலேருந்து தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், தென் அதுலேருந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஓகே, அதுதான் சீக்வன்ஸ். சரி, இப்போ என்ன இருக்குது? ஓகே, 2 பேலன்ஸ் ப்ளாட் 600. ஸோ அப்போ இது பேங்க்கில் கேஷ் போடலாம். கேஷ் ஓகே, 600 டிக்கெட்ஸ் வாங்க. அதாவது என்ன லாஜிக்னா, எதெல்லாம் பிலாங்கிங் டு 2018 அது இங்கே எழுதிக்கிறேன். 2018 மட்டும்தான் வரும். ஓகே, அப்புறம் இது 2019க்கு வரும். அதேமாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் 2019. ஓகேயா? 2018 வேறு என்ன இருக்குது? சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது 400. ஏன்னா அது இப்போ வந்திருக்குன்னா இப்போ போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும். ஓகேயா? லாக்கர்ஸ் ரெண்ட். ஓகே, ரெண்ட். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறோம்? லாக்கர்ஸ் ரெண்ட் 120 ரெஃபர்ஸ் டு 2018. அப்போ 2018. ஸோ லாஸ்ட் இயர் அது வர வேண்டிய அமௌண்ட். லாக்கர்ஸ் ரெண்ட்டுங்கிறது இன்கம். ஸோ வர வேண்டிய அமௌண்ட் 120 போன வருஷம் இருந்திருக்கு. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் லாக்கர்ஸ் ரெண்ட் 120. ஓகே, டிக்கெட் அடிச்சுக்கோங்க. தென் ரெண்ட் ருபீஸ் 2600 பர்டைனிங் டு 2018. ரெண்ட்டுங்கிறது என்னது? எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். $260 டிக்கெட் அடிச்சுக்கோங்க. ஓகே ஓகே, அப்புறம் ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் எக்ஸெட்ரா 624 ரிலேட்டட் டு 2018. ஸோ அது எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்டேஷனரி எங்கே இருக்குது? இது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 624. கிளியரா? ஓகே, அப்புறம் ஸ்டில் ஓயிங்னா அது அடுத்த வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் அன்பெய்ட் ஃபார் 2019 அது இப்போ வேண்டாம். அதுக்கப்புறம் த கிளப் ஓன்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 32,000 on 1/1/2019. ஓகே, அப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 32,000 டிக்கெட் அடிச்சுவாங்க. ஓகே, திஸ் வாஸ் வேல்யூட் அட் 27,000னா அப்போ டிப்ரிசியேஷன் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது த கிளப் டுக் எ லோன் ஆஃப் 40,000 in 2018. ஓகே, ஏற்றிக்கோங்க. லோன் எவ்வளோ அமௌண்ட்டு? 40,000. ஓகேயா? ஸோ இதே வித்தியாசமாக இருக்குது. லைபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் அசட் அப்படின்னா, அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து டெஃபிஷியன்சி, அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, கரெக்ட் தான். அந்த கிளப் ஆஸ் ஏ டெஃபிஷியன்சினா கேபிட்டல் ஃபண்ட் இஸ் நெகட்டிவ். ஏன்னா இங்கே லைபிலிட்டிஸ் 40,000. சரி, இதெல்லாம் கூட்டினா 32,000 கூட தாண்டாது, 33 வரும். சரி, அப்போ 24 6 12 மிச்சம் 1 3
43,224. So 43,224. So capital deficiency எழுதிக்கோங்க. ஓகேயா, இது ரெண்டில் போட்டுடலாம். இப்போ தெரியும் எவ்வளோ மட்டும் வரும். 4 2 0 4 10 11 1 1 1 2 3 0 1. So 10,104 is deficiency. ஓகேயா, ஓகே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போடணும். ஓகே, income and expenditure 31/12/2019. ஓகேயா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் இன்கம் போடலாம். ரிசிப்ட் என்ட்ரன்ஸ் ஃபீ entrance fee 1,100. ஓகே, என்ட்ரன்ஸ் ஃபீல் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா பாருங்க. நோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீல். ஓகேயா. சப்ஸ்கிரிப்ஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பை ஃபார் 2019 இஸ் 1736. அப்போ இதை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே 1736. ஓகே, இது போட்டாச்சு. அப்போ 35,536 34 35 இது கொஞ்சம் இடம் இதில் வச்சுக்கலாம். 1100. ஓகே ஓகே. லாக்கர்ஸ் ரெண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? 1,000. ஓகே, இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 120 ரெஃபர்ஸ் டு 2019. அப்போ லெஸ் பண்ணிடணும். 2018 120. இப்போ ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் 180. இப்போ இதை ஆட் பண்ணணும். ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 180. ஓகேயா. அப்போ 60 1060 வரும். ஓகே கரெக்டாக. நான் 180 minus 120 60. ஓகே 1060. கொஞ்சம் டிஃபிகல்ட் சம்ங்க அது. ஓகே சார், ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் ஐ திங்க் இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போகும். ஓகே, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு ரெண்ட், அதுலேயும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ரெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு? ரெண்ட் வந்து 26 பிலாங் டு லாஸ்ட் இயர். அப்போ டபுள் டிக் அடிச்சுக்கோங்க. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே டபுள் என்ட்ரி கான்செப்ட். ஓகே, ஸோ 2600 என்ன போன வருஷத்து பேமெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் 2600. அதே அமௌண்ட்டா? ஓகே, ப்ளஸ் 2019. ஸோ ஓகேயா. அடுத்தது ஸோ ரெண்ட் டிக்கெட் வச்சுக்கோங்க. பை ஸ்டேஷ்னரி டூ ஸ்டேஷ்னரி 6136. அதுலேயும் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ 624 லாஸ்ட் இயர், ஸ்டில் ஓயிங் 728. ஓகே ஓகே. அப்போ மைனஸ் 2018 624 ப்ளஸ் 2019 728. எதெல்லாம் இங்கே அவுட்ஸ்டாண்டிங் போடுறோமோ 2019 அது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டு போகும். தட் வில் கோ டு க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ. ஏன்னா அதுதான் டபுள் என்ட்ரி கான்செப்ட். ஓகே, இது அப்புறம் பார்க்கலாம். ஸோ 6136 minus 624 plus 728. நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 6240. ஓகேயா. ஸோ வேஜஸ் 10660. அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அப்படியே போட்டுடலாம். ஓகே, பில்லியர்ஸ் டேபிளுங்கிறது அசட். ரிப்பேர் அதுவும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை.
repair 1612. Okay. Then interest 3000. அது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்டேஷனரி, லாக்கர்ஸ் ரெண்ட் took a loan of எதுவும் இல்லை. ஓகே. நோ இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், நத்திங், எதுவும் சொல்லவில்லை. ஓகேயா, போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், இந்த கிளப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 32,000, அப்போனா 5,000 rupees இஸ் டிப்ரிசியேஷன், ரைட்? ஸோ டூ, அதாவது 32,000 மைனஸ் 27,000, 5,000. ஓகேயா? ஓகே, ஐ திங்க் எல்லாம் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் தான் போகும். ஓகே, இப்போ நமக்கு இது தெரியாது கரெக்டாக இல்லையா சொல்லிட்டு, நம்ம பேலன்ஸ் ஷீட் ஆலியாச்சுன்னா தான் தெரியும் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா சொல்லிட்டு. இதுவும் ஏதாவது டெபிசிட்டாக சர்ப்ளஸாக போகணும், வெளியில் கூட்டிக்கோங்க. 35, 36, 37. ஸோ 37. ஓகே, 37.6 வரும் ரஃபா. இந்த பக்கம் 16, 26, 27, 30, 35. க்ளோஸாக இருக்குது 35, 35, 36. ஸோ 36.8 வருது. ஓகே, அப்படின்னா ஸோ இன்கம் கிரேட்டர் தேன் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ So 37,696. So 2 surplus ஆட் பண்ணலாமா? 2 க்ரீனில் போடலாம், க்ரீனில் போடலாம். 4. ஓகே, 6, 4, 10, 11, 18, 19, மிச்சம் 1, 7, 13, 15, 19, 19, 7, 26, மிச்சம் 2, 7, 10, 11, 17. சரியா போயிடுச்சு. ஸோ ஒன்லி 784. இதுதான் சர்ப்ளஸ். ஓகேயா? இப்போ பேலன்ஸ் ஷீட் போடலாம். இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஓகேயா? இப்போ அழகாக பொறுமையாக போடலாம். ஓகே, இது liability, assets. ஓகே, ஃபஸ்ட்டு கேபிட்டல் டெஃபிஷியன்சி. இந்த பெரிய வித்தியாசமான சம்ங்க அது. 10,104. ஓகே, லெஸ் சர்ப்ளஸ். அதுவும் டெபிசிட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும், சர்ப்ளஸ்னால மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேயா? 784 மைனஸ் பண்ணிங்கன்னா then you will get 9,320. ஓகே, இனிமேல் அடுத்தது இந்த 27,000 இருந்ததில் என்ன சம் அது, என்ன ஐட்டம் அது? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகே, ஸோ அது டிக்கெட் வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டிக். ஓகேயா? க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 4792. பேங்க் ஓகே, வேறு என்ன வாங்கினாங்க? பில்லியர்ட்ஸ் டேபிள் 7800. ஓகேயா? எதுவும் அசட் இல்லை. ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, அது லைபிலிட்டி. ஸோ அமௌண்ட் 6900. ஓகே, ஓகே, டிக்கெட்ஸ் வச்சா ஓகே. இப்போ இனிமேல் இந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். எதெல்லாம் அந்த 2019 இருந்தோ அதெல்லாம் போடணும்.
வேணா வேறு கலரில் போடுறேன், பட் நமக்கு தெரியும். ஸோ ரெண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் 2600. ஓகே, அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 2600. ஓகே, அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேஷனரி 728. ஓகே, இது பக்கம் லாக்கோஸ் ரெட்டில் அவுட்ஸ்டாண்டிங் வர வேண்டியது 180. ஸோ 180 கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் இது, டிஃபிகல்ட் சம் இது. அப்புறம் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் 1736. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் 1736 கரெக்டா? ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? அப்புறம் இது ஒன்றும் டிக் அடிக்கல. ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 600. ஓகேயா, அது லைபிலிட்டி. ஸோ 20 தப்பு, 20 இப்படி போடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் 2020 600. ஓகேயா? ஓகே, இப்போ ப்ளூலே வச்சுக்கலாம். வேறு என்ன இருக்குது? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வேறு என்ன இருந்தது? டிஃபிஷியன்சி போட்டாச்சு. லோன் போடணும். ஓகே, லோன் ஸ்டில் 40,000. ரொம்ப டிஃபிகல்ட் சம், டிஃபிகல்ட். லோன் ஐ திங்க் இந்த பக்கம் போட்டாச்சு நினைக்கிறேன். வேறு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா பாருங்கள். ஓஹோ, ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கவர்னர் பார்ட்டி அவுட்ஸ்டாண்டிங் 1100. அப்போ இது எங்கே வரும்? இது வந்து ஆட் அவுட்ஸ்டாண்டிங் 1100 டியூ. அப்போ இதுலேருந்து ரெண்டு இடத்துலையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் 1100 கூட்டினா 67 8,000. இங்கேயும் வரும் அது அவுட்ஸ்டாண்டிங். இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். போத் பேலன்ஸ் ஷீட் அசட் லைபிலிட்டியில் இந்த சேம் அவுட்ஸ்டாண்டிங் வருது. ஐ திங்க் ஆல் ஓகே நினைக்கிறேன். ஸோ டோட்டல் பண்ணி பார்க்கலாம். அப்படி டோட்டல் டேலி ஆகலைன்னா வி ஹவ் டு செக் ஒன்ஸ் அகைன். ஓகேயா? கீழே போட்டுக்கோங்க. 8 2 13 19 9 மிச்சம் 1 1 15 1 மிச்சம். ஓகே, இந்த பக்கம் 6 2 8. ஓகே, 18 17 20 22 2 மிச்சம் 2 3 3 10 11 19 26 3 29 9 மிச்சம் 1 2 3 10 14 14 29 39. இது டோட்டலிங் மிஸ்டேக்கா? டோட்டலிங் மிஸ்டேக்காக பாருங்கள். ரெண்டு 8 11 20 22 2 1 3 10 11 18 19 26 26 29 மிச்சம் 2 3 4 4 8 7 15 15 15 7 22 22 31 1 மிச்சம். கரெக்ட், சூப்பர். 51,928. எக்ஸலண்ட் விஸ்வா, சூப்பர். ஓகேங்க, டேலி. ஓகேயா? ஸோ இதில் கவனிக்க வேண்டிய சம்மில் பார்த்தாங்கன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிருக்கேன். இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் டெஃபிஷியன்சி,
ஓகே, அது முக்கியமான பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த எல்லா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் போத் லாஸ்ட் இயர் அண்ட் நெக்ஸ்ட் இயர் டு வாட்ச் அவுட். ஓகே, டு அட்ஜஸ்ட். ஓகே, மூணாவது வந்து அந்த ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இன் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் போத் அசட் அண்ட் லைபிலிட்டி. ஓகேயா, ஐ திங்க் மிச்செல்லாம் நார்மல் தான். ஓகே, சம் போட்டு பாருங்கள் நீங்களும். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.